ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 இறுதி ஸ்லோகத்தின் 6வது பகுதி. கீதையின் பெருமை வர்ணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸோ அந்த வேளையில இந்த மகாராஷ்டிரா பாஷையில இந்த கிரந்தத்தை நான் எப்படி எழுதினேன், அது யாருடைய தயவால் எழுதினேன் என்று குரு வர்ணனையும் சேர்ந்த இந்த இடத்துல கண்டினியூ பண்றார். அதை அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. எவருடைய ஷமையை பொறுத்துக் கொள்ளும் சக்தி, ஷமைனா பொறுத்துக் கொள்ளும் சக்தி, பொறுமையைன்னு வச்சுக்கோங்க. எவருடைய பொறுமையை பெற்று பூமியானது சராசர ரூபமாகிய விஸ்வத்தால் ஏற்படும் தொந்தரவுகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறதோ. இப்ப நான் படிக்கும் போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இதெல்லாம் காரணம் யாரு, இதெல்லாம் காரணம் யாரு, இதெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்து இதுக்கெல்லாம் காரணம் என் குருநாதன் சொல்லி முடிக்க போறாரு. சரியா? நீங்க படிக்கும் போதே வந்து என்ன சொல்ல போறாருன்றது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியுன்றதுனால சொல்றேன். ஸோ தர்ஃபோர் இங்க இந்த சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கும் பின்னணியில இருக்கக்கூடியவர் யார் 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 அப்படிங்கிற விஷயம் தான் வரப்போகுது. பேசிக்கலி பாத்தீங்கன்னா பூமிக்கு பொறுமையா இருக்கக்கூடியது எங்கிருந்து என்ன குருன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரபிரம்மஸ்வரூபம் இஸ் ஈக்குவல் டு குரு. ஆக்சுவலி பிரம்மம் தான் இங்கே அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கின்றது, அதிஷ்டானமாக இருக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூல காரணம் அப்படிங்கிறது பிரம்மம் தான். ஆனா பிரம்மத்துக்கும் குருவுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமான உண்மை. சரியா? பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமாகவே போய்விடுகின்றான் என்பதுதானே உண்மை. அப்படி பார்க்கும்போது இங்கே எவருடைய எவருடைய அப்படின்னு சொல்லும் போது பிரம்மம்னு சொன்னாதானே பொருத்தமா இருக்கும், குருன்னு சொன்னா எப்படி பொருத்தமா இருக்கும் என்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டு இதை கேட்க முயற்சி செய்யுங்கள். ஓகேவா? எவருடைய பொறுமையை பெற்று பூமியானது சராசர ரூபமாகிய விஸ்வத்தால் ஏற்படும் தொந்தரவுகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறதோ, எவரிடத்தில் இருக்கும் அமிர்தத்தின் உதவியை அடைந்து சந்திரன் தாபமடைந்த இந்த ஜகத் அனைத்துக்கும் குளிர்ச்சியை செய்து வைக்கிறானோ, அதாவது பூமிக்கு பொறுமை சக்தி யாரால் வந்தது, சந்திரனுக்கு குளிர்ச்சியை ஒளியையும் குளிரையும் குடிக்கும் குளிர்ச்சி அடையும் தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து அது வெளிச்சமும் கொடுக்கும், அதே சமயத்துல சூட்டு எரிச்சிடும். பட் இது வெளிச்சம் கொடுக்கும், ஆனா குளிர்ச்சியை கொடுக்கும் என்று. ஸோ இந்த சாமர்த்தியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, 2வது எக்ஸாம்பிள். எவருடைய தேஜஸை வாங்கி கொண்டு சூரியன் உலகத்துக்கு இருட்டால் ஏற்பட்ட சங்கடத்தை தீர்த்து வைக்கின்றானோ, ஒற்று வர சூரியன் எக்ஸாம்பிள். எவ்வளவு பிரகாசம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது 3வது. நெக்ஸ்ட், எவருடைய திரவாம்சம் சமுத்திரமாய் அமைந்திருக்கிறதோ, சமுத்திரத்திற்கே மூல காரணம் யார், இந்த திரவ அம்சமாகவே இருப்பது யார். இது அடுத்தது. நீர் தன் மாதுரியத்தை எவரிடத்திலும் அடைந்ததோ, நீர் தன் மாதுரியத்தை எவரிடத்திலிருந்து அடைந்ததோ. நீர்னா தண்ணி, தண்ணீருடைய அழகு எங்கிருந்து யார் மூலியமாக அந்த மாதுரியம்னு அழகுன்னு வச்சுக்கோங்க அடைந்ததோ. மாதுரியத்தை அனைவரும் கொண்டாடுவது என்பது எவரால் செய்து வைக்கப்பட்டதோ. இந்த அழகை அனைவரும் வர்ணிக்க வேண்டும்ங்கிற ஒரு நியதியே யாரால் வைக்கப்பட்டது, அதுக்கு ஒரு பேஷ் காரணம் இருக்கணும்ல. அனைத்துக்கும் அதிஷ்டானம்ன்றத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க கேட்கணும். ஓகேவா? எவருடைய பலம் காற்றாய் அமைந்திருக்கிறதோ, காற்றின் பலத்துக்கு நீரினை எதுவுமே கிடையாது. அது அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எவ்வளவு நீ ஸ்ட்ராங்கா ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டையே சாச்சிக்கணும்னு அது முடிவு பண்ணிடுச்சுன்னா அதுக்கிட்டே தப்பிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு காற்று பலம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த பலம் எவரிடத்திலிருந்து அந்த காற்று பெற்றதோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிட்டாரு. ஆகாசம் விஸ்தாரம் அடைந்திருப்பது எவரால் ஏற்பட்டதோ. வெரி அமேசிங் ஆஃப் அமேசிங் இந்த பஞ்சபூதங்கள் தான், அதனால எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஆகாயம் அப்படிங்கிறது இவ்வளவு விஸ்தாரமா எப்படிடா அப்படின்னு கேட்பீங்களா, இது எதனால் யாரால் உருவாகிறதோ அடுத்த எக்ஸாம்பிள்ல போட்டாரு. ஞானம் பிரகாசிக்கும் தேஜஸ்களுக்குள் சக்கரவர்த்தியாக விளங்குவது எவரால் ஏற்பட்டதோ. ஞானம் பிரகாசிக்கும் தேஜஸ்களுக்குள் சக்கரவர்த்தியாய் விளங்குவது, அதாவது தேஜஸ்னா ஒளி, இந்த எல்லா ஒளிகளுக்கும் ஒளியா இருப்பது எதுன்னா ஞானம். சரியா? அது எதனால் ஏற்பட்டதோ அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. சாமர்த்தியம் படைத்தவராய் எவருடைய சக்தியால் விஷயங்களை நன்றாக எடுத்து பேசும் சாமர்த்தியம் படைத்ததாயிற்றோ. ஒரு விஷயத்த நான் வந்து அழகா எடுத்து சொல்றேன் அப்படின்னா அது ஒரு சாமர்த்தியம் வேணும். அது எங்கிருந்து வந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட சேர்த்துக்கிட்டாரு. சுகம் எப்போதும் உல்லாசம் படைத்ததாக எவரால் செய்து வைக்கப்பட்டதோ. சுகம்னா அப்படியே ஆனந்தமா உல்லாசமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா, அந்த உல்லாசத்துக்கும் அதிஷ்டானமாக யார் இருக்கிறாரோ அப்படின்னு அதை ஆட் பண்ணிட்டாருன்னு. இத்தனையும் இருக்கட்டும், உலகத்துக்கே அழகியதான ஒரு உருவம் எவரால் ஏற்பட்டதோ, உலகத்திற்கே அதிஷ்டானம்னு ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாரு. ஓகேவா? எவரிலிருந்து வைக்கப்பட்டது இத்தனையும் இருக்கட்டும், இவ்வுலகத்துக்கே அழகியதான ஒரு உருவம் எவரால் ஏற்பட்டதோ,
இப்படியெல்லாம் சர்வ வாஸ்துக்களுக்கும் உபகாரம் செய்து வைக்கும் சாமர்த்தியம் படைத்தவராயும் என் சத்குருவாயும் விளங்கும் அந்த ஸ்ரீ நிவர்த்திநாதர் எனக்குள் புகுந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரியா? இத்தனை வர்ணனையும் எதற்காக என்று இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அனைத்துக்கும் அதிஷ்டமாக இருக்கும் அந்த பிரம்மத்தையே தனது குருவாக காண்கிறார் பொழுது குரு வேற பிரம்மம் வேற அவரால் பார்க்க முடியாது. அதனால் அந்த குரு என்னுள் இருந்து பேசுகின்றார் என்ற ஒரு பூரிப்பை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அல்டிமேட்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், குருவும் பிரம்மமும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை இன்டெரக்டா இவ்வளவு நேரம் சொல்லி இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே மாயையா இருக்கலாம், ஆனா மாயைக்கு அதிஷ்டானம் ஒண்ணு இருக்கணும். அதிஷ்டானம் இல்லாம மாயைங்கிறது ஒண்ணு இருக்கவே முடியாது. பஞ்சபூதங்களா எக்ஸாம்பிளா காட்டினாரு, தண்ணியை காட்டினாரு, தேஜஸை காட்டினாரு, நெருப்பாக எல்லாத்தையும் காட்டினாரு. ஆனா இதுக்கெல்லாம் இதெல்லாமே ஆக்சுவலி என்னது? மாயா. மாயானா ஒரு பிரதிபிம்பம் அல்லது ஒரு தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல இதற்கெல்லாம் அதிஷ்டானமாக எது இருக்கிறதுன்னா பிரம்மம். அந்த பிரம்மமே தான் குருவாக இருக்கின்றார் என்ற ஒரு விஷயத்தை தான் அழகாக இங்கே சுட்டி காட்டியதாக எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியான பின் உலகில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த கீதையை நான் மகாராஷ்டிர பாஷையிலே சொன்னேன் என்ற விஷயத்தில் ஆச்சரியப்படத்தக்கது என்ன இருக்கிறது? இவ்வளவு பெரிய பகவத்கீதையை நான் மகாராஷ்டிரா பாஷையில சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லடா. எனக்கு அதிஷ்டானமாக என் குரு இருந்து கொண்டு என்னை ஆட்டுகின்றான், அவ்வளவுதானே. இதுல என்ன பெருமைப்படுறது? நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே அப்படிங்கிறாரு ஞானதேவர். ஒரு வீடன் தான் இருக்கும் மலையின் மேல் மண்ணை கொண்டு ஒரு உருவை அமைத்து அதற்கு குரு என்று பெயரிட்டு அதை பூஜித்து வந்தால் அவன் அடைந்த சாமர்த்தியத்தின் பெருமையை பார்க்க மூவுலகம் ஒன்று சேரலாயிற்று. ஐ திங்க் அவன் பேர் என்னமா மறந்துருச்சு. அர்ஜுனனுக்கு போட்டியா வந்து விடுவான்னு விரலை எடுத்துட்டாங்கல்ல. ஏகலைவனா? ஐ திங்க் ஏகலைவனாகத்தான் இது இருக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா குருவின் சிலையை மட்டும் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த சாமர்த்தியத்தையும் இவன் பெற்றுக்கொண்டான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். டைரக்டா குரு வந்து இவனுக்கு அனுகிரகம் பண்ணல, அவர் சிலையை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சாமர்த்தியத்தையும் பெற்றவன் அப்படிங்கிறது ஐ திங்க் ஏகலைவன் கதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்னா அவன் ஏகலைவன் ஒரு வேடனாக தான் இருந்தான். ஒரு வேடன் தான் இருக்கும் மலையின் மேல் மண்ணை கொண்டு ஒரு உருவை அமைத்து அதற்கு குருவென்று பெயரிட்டு அதை பூஜித்து வந்ததால் அவன் அடைந்த சாமர்த்தியத்தின் பெருமையை பார்க்க மூலகம் ஒன்று சேரலாயிற்று. ஏகலன் கதையை நீங்க மனசுக்குள்ளே இருக்கோங்க. சந்தன விருட்சத்தின் பக்கத்தில் எவரும் வளரும் மரங்கள் அனைத்தும் சந்தன விருட்சம் போல் வாசனை உடைத்தானவை ஆகிவிடுகின்றன. சந்தன விருட்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் கூட அந்த வாசனையோட தான் இருக்கும். சந்தன வாசம் அதுக்கும் அதுக்கு மேல படுதில்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வாசமாகத்தானே இருக்கும் என்று குருவின் அருகில் இருந்தாலே போதும்பா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வாசம் வரத்தானே வேணும் என்று ஒரு ஃபீலிங்ல அவர் பேசுறாரு. வாசனை உடையதாவனையாக ஆகிவிடுகின்றன. வசிஷ்டர் போர்த்து கொண்டிருந்த காவி வஸ்திரம் தன் காந்தியால் சூரியனோடு போட்டிக்கொண்டு பிரகாசித்தது. அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. வசிஷ்டருடைய காவி வஸ்திரம் வந்து சூரியனுக்கு போட்டியா வந்து தேஜஸோடு இருந்தது அப்படின்னு மேபி ஏதாவது கதை இருந்திருக்கலாம். அப்படி இருக்க நானும் ஷதேனன் அப்படின்னா ஞானம் படைத்தவன். என்னுடைய குருவோ என்னை நோக்குவாரோ என்னுடைய குருவோ என்னை நோக்குவாரோ அவனை தனக்கு சமான மகிமை படைத்தவராக செய்ய வல்லவர். ஆக்சுவலா அப்படி இந்த சாதுக்கள் பெருமையெல்லாம் சொல்லிட்டு, என்னுடைய குரு யாரு? அவர் யாராவது கண்ணெடுத்து பார்த்தாலே போதும், அவருடைய சாமர்த்தியம் அவங்களுக்கு வந்துடும். சரியா? அப்படிப்பட்டவர் என் குருநாதர், அவர் பார்த்துட்டாரு என்ன அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் ஃபீல் பண்றாரு. ஏற்கனவே ஒருவன் நல்ல பார்வையை படைத்தவனாக இருந்து அவனுக்கு சூரியனும் சகாயமாக கிட்டிவிட்டால் அவன் கண்ணுக்கு புலப்படாததான் ஒரு வஸ்து இருக்குமா? ஆகையால் என்னுடைய மூச்சு காற்றுக்களே எப்போதும் புதுமை படைத்தவையாக தோன்றும் காவியங்கள் ஆகிவிடும். அதாவது சூரியனுடைய முழு வெளிச்சமா இருக்கு, கண் சுத்தமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருந்தவன ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அதை ஈக்குவேட் பண்ணி இவர் வந்து ஏன்னா சூரியனாக தன் குருநாதன் அருகில் இருக்க இவர் என்ன பேசினாலும் அது காவியங்களா வராம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? தோன்றும் காவியங்கள் ஆகிவிடும். எது? நான் மூச்சு விட்டா கூட, எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு, நான் குருவின் பெருமை தாங்க இங்க வர்ணிக்கப்படுகிறது, தன்னுடைய பெருமை நினைச்சிடாதீங்க. நான் மூச்சு விட்டா கூட அது காவியங்களாக வராதா?
ஏன்னா என் குருவானவர் அருகில் இருக்கிறாரு, என் குரு என்ன பார்த்துட்டாரு என்று ஞானதேவர் பெருமை கொள்கிறார். மூச்சு காற்றுக்களை புதுமை படைத்த வரலாறு போன்றும் காவியங்கள் ஆகிவிடும். ஸ்ரீகுரு கிருபை ஏற்பட்டு விட்டால் ஏதுதான் சித்திக்காமல் போகும். ஆகவே கீதையின் அர்த்தம் வெளிப்பட்டு கண்ணுக்கு முன் தோன்றி நிற்கும்படி மகாராஷ்டிர பாஷையிலே நான் அதை செய்து வைத்தேன். அதனால அதனுடைய குரு அருளால நான் மகாராஷ்டிர பாஷையில ஈஸியா பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது, இப்படி மகாராஷ்டிர உருவமடைந்த இந்த கீதையை சுட்டி கொண்டார், கட்டி கொண்டார் அப்படின்னா வாசித்தால் அர்த்தம் ஒன்றும் இல்லை. இதன் அர்த்தத்தை எடுத்து சொல்லுகிறவன் இல்லாமல் போனதால் இது அறியப்படாமல் போகிறது என்ற ஒரு குறைவு இதில் காணப்படுவதில்லை. மகாராஷ்டிர கிரந்தத்தை அவனாவது எடுத்து உபன்யசித்தால் அவனுடைய உபன்யசத்துக்கு இந்த கிரந்தம் ஒரு அலங்காரம் ஆகிறது. சாரி, அதாவது இதை வாசிச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அதாவது அடுத்த அர்த்தத்தை எடுத்து சொல்லுகின்றவன் எடுத்து சொல்லித்தான் அப்படின்னு இல்லை, வாசிச்சாலே போதும். நெக்ஸ்ட், அப்படி அவனாவது எடுத்து சொன்னான் என்றால் அது அந்த கீதைக்கு ஒரு மிகப்பெரிய அலங்காரமாகவும் ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, இது வந்து இந்த கீதைக்கு அலங்காரம் சேர்க்கிறது. அவர் எழுதிய அந்த கீதைக்கு அலங்காரம் சேர்க்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து உபன்யசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லாமல் போனாலும் இதற்கு ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை. அதாவது எடுத்து சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே படிச்சாலும் அதுக்காக ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க என்று மேலும் சொல்லுகிறார். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. அழகான தேகத்தின் மேல் நகைகள் கூட்டப்படாமல் இருந்துவிட்டால் அந்த நகைகள் தமக்குத்தாமே அழகு பொருந்தியவையாகவே இருக்கின்றன. ஏன்னா இது அலங்காரம் தானே. இப்ப நான் பேசுறது அப்படின்றதுக்கு அது அழகுக்கு அழகு சேர்த்தார் போலே. ஆனா அதுதான் அழகு தானே, நீ அழகு சேர்க்கலன்றதுக்காக அது அழகா இல்லைன்னு ஆயிடுமா என்ன என்று கேட்கின்றார். அந்த நகைகள் தமக்குத்தாமே அழகு பொருந்தியவாகத்தானே இருக்கின்றன. அப்படி இல்லாமல் அவை தேகத்தின் மேல் அணிந்து கொள்ளப்பட்டாலும் அவர்கள் தேகத்துக்கு அழகு செய்து கொடுக்கின்றன. எடுத்து சொன்னாலும் தப்பில்லை, அது அழகுக்கு அழகு சேர்ப்பதாக இருக்கிறது, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட பெருமை ஒரு வஸ்துவில் காணப்படுவது மிகவும் அருமை. முத்துக்கள் தங்கத்தோடு சேர்த்து கட்டப்பட்டால் அவை தங்கத்துக்கு அழகு செய்து கொடுக்கின்றன. அப்படி சேர்த்து கட்டப்படாமல் அவை தனித்திருந்தாலும் அழகு படைத்தவையாகவே காணப்படுகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்க, எத்தனை எக்ஸாம்பிள். ஸோ முத்துக்களை நீங்க தங்கத்துல அங்கங்க வச்சு கொடுப்பாங்க, பார்க்க அழகா தான் இருக்கு. அதுக்காக தங்கத்தை விட்டு தனியா இருந்தால் அது அழகா தான் இருக்கும். ஸோ சொல்லுகின்றவன், உபநிஷிக்கின்றவன், அதாவது இதுக்கு எடுத்து சொல்லுகின்றவன் ஒருவன் இருந்தாதான் இதுக்கு அழகுன்னு எல்லாம் இல்லை. அப்படி எடுத்து எவனும் சொல்லலைன்னாலும் இது அழகுதான் அப்படிங்கிறாரு. வசந்தங்களின் துவக்கத்தில் பூக்கும் குண்டு மல்லிகை பூக்கள் மாலையாக கட்டப்பட்டாலும் கட்டப்படாது விடுதியாக இருந்தாலும் பரிமளம் உள்ளதாகவே இருக்கின்றன. அடுத்த எக்ஸாம்பிள், ஒரு மாலையா நீங்க பூ மாலையை கோத்து வச்சீங்கன்னா அழகுதான். அதுக்காக தனியா விட்டுட்டா அதனுடைய பரிமளம் இல்லாம அதை வந்து நல்லா இல்லைன்னு யாராவது சொல்ல போறாங்களே அப்படின்னு அடுத்த எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. அப்படியே எடுத்து உபன்யசிக்கப்பட்டாலும் அல்லது உபன்யசிக்கப்படாமல் ஒருவனால் தனக்கே உபயோகப்படும்படி வாசிக்கப்பட்டாலும், நீயா வாசிச்சாலும் சரி, இல்லை யாராவது நல்லா வாசி நீ கேட்டாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்ல வர்றாரு. பட்டாலும் வெளிப்படுத்தி வைக்கப்பட வேண்டியதான இந்த ஒளி பந்த சாரி ஓவி பத்தன ஓவியம்னா கிரந்தத்தை, ஏன்னா ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் இங்க ஓவின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவியாக வடிவமைத்த இந்த கிரந்தத்தை நான் செய்து வைத்தேன். இந்த கிரந்தத்தில் உள்ள ஓவிய விருத்தங்கள் அர்த்தம் விருத்தர்கள் பாலர்கள் யாவரும் எளிதில் அறிந்து கொள்ளத்தக்க அச்சரங்களுக்குள் உத்தம மாதுரியத்தோடு கூடிய பிரம்ம ரஷம் அடையப்பட்டிருக்கின்றது. யாருமே நான் சின்ன குழந்தைகளோட சொல்லிட்டாரு பாருங்களேன். பாலர்கள் விருத்தர்கள் அப்படின்னா பெரியவங்க, பாலர்கள் யாவரும் எளிதில் அறிந்து கொள்ளும் வண்ணம் நான் இதை வந்து எழுதியிருக்கேன். உத்தம மாதுரியத்தோடு அழகோடு பிரம்மரஷம் அடையப்பட்டிருக்கின்றது. நல்லா கவனிக்கணும். இவருடைய ஒவ்வொரு ஓவியும் பிரம்மரஷம். பிரம்மரசம்னா இந்த கீதையினுடைய நோக்கம், அந்த உச்சகட்ட தத்துவம், அதுதான் பிரம்மம். அது இதிலே அடைப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகிறார். சந்திரத்தின் விருட்சத்தின் சமீபத்தில் போன பின் பரிமளா அனுபவம் பண்ணுவதற்காக பூண்டவதை எதிர்பார்க்க அவசியம் இல்லாதது போலே, பூ உண்டாவதை எதிர்பார்க்க அவசியம் இல்லாதது போலே. ஆக்சுவலா சந்திர மரத்துல வந்து பூ பூக்காதுங்க, காயும் காய்க்காதுங்க.
வெறும் மரம் தான் அது, சரியா? ஆனா பொதுவா மற்ற மரங்கள் எல்லாம் பூ பூத்தாதான் வாசனையா இருக்கு. ஆனா சந்தன மரத்துக்கு இல்ல, பூ பக்கத்துல போகும்போதே வாசனையா தான் இருக்கும். அது பூ பூத்தாதான் வாசனைன்னு ஒண்ணு இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த கீதை அப்படிங்கிறது நீங்க பக்கத்துல போனாலே அது வாசனை தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த கிரந்தத்தை வாசிக்க தொடங்கினாலே போதும், சமாதி சுகம் கிடைத்து போகிறது. அப்படி இருக்க இந்த கிரந்தம் விசேஷமாக வியாக்கியானம் செய்யப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவனுக்கு இதை திரும்பவும் கேட்க வேண்டும் என்ற ஆசை ஏன் உண்டாகாது? படிச்சாலே இப்படி வருது அப்படின்னு சொன்னா யாராவது சொல்லும்போது அதை கேட்கணும்ன்ற ஆசை வராமலா போயிடும்? அது மீண்டும் மீண்டும் ஆசை வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த கிரந்தத்தை ஒருவன் ஒரு தரம் எடுத்து படித்ததினாலேயே அவனுக்கு உத்தமமான பண்டித்தியம் ஏற்பட்டு விடுவது இதுவும் அல்லாமல் அவனுக்கு உண்டாகும் சுகானுபவம் அமிர்தத்தை அவமதிக்கும்படி செய்து வைக்கும். ஒரு தடவை ரீட் பண்ணாலே பர்டிகுலரா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கிரந்தத்தை, இந்த மகாராஷ்டிர கிரந்தத்தை, ஞானேஸ்வரி அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை ஒரே ஒரு முறை ரீட் பண்ணினாலே பாண்டித்துவம் அப்படின்னா பண்டிதன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா நம்ம எல்லாம்? சோ எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ், 4 வேதங்களை கரைத்து குடித்து ஒருத்தன் இருக்கான் இல்லையா, பண்டிதன் என்று பெயர் படித்து நீங்க இந்த ஒரு ஞானேஸ்வரி படிச்சு முடிச்சாலே அவனுக்கு ஈக்குவலா நீங்க ஆயிடுவீங்க அப்படிங்கிறார். பாண்டித்துவம் அது மட்டும் இல்லப்பா, வேற ஆனந்தமும் உனக்கு கிடைக்கும். அதாவது சுகானுபவம் அமிர்தத்தை அவமதிக்கும்படி செய்து வைக்கும். அமிர்தத்தினை நீ புதிச்சா எவ்வளவு சுகம் வருமோ அதை விட அதிகமா இது சுகத்தை கொடுக்கதாகவும் சேர்ந்து இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். என்னுடைய கவிதையால் ஏற்பட்ட இந்த கிரந்தம் இவ்வாறு அனைவரும் இதை அணுகின மாத்திரத்திலேயே தங்கள் சிரமம் முழுவதையும் போக்கிக் கொண்டு சுகத்தை அனுபவித்துக் கொள்ளும் ஸ்தானமாக இருக்கின்றது. ஜஸ்ட் ரீட் பண்ண மொமெண்ட்ல நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு சுகத்துக்கு வரக்கூடிய மாதிரி நான் இதை அமைச்சு தந்திருக்கேன். அப்படி சுகமடைவதற்கு இதை காதால் கேட்பது என்பதே போதுமானதாக இருந்து கொண்டு அர்த்த விசாரம் செய்து ஆலோசனை செய்து அர்த்தத்தை நிச்சயம் செய்து அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லையா, ஜஸ்ட் கேட்டாலே போதுமானதாக இருந்து கொண்டு மனன நிதித்தியாசனங்கள் அனாவசியமாகி விடுகின்றன. ஏன்னா பொதுவா அந்த பூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கணும் அப்படின்னா சிரவணம் பத்தாது, மரணம் பெறணும், நிதித்தியாசனம் பண்ணணும், அப்பதான் அந்த பிரம்மானுபவம் கிடைக்கும் அப்படின்னு தான் பொதுவா எல்லா வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இவரும் அதுதான் சொல்லியிருக்காரு. பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, சிரவணமே மன நிதித்தியாசனங்களை செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு நான் இந்த கிரந்தத்தை உருவாக்கி இருக்கின்றேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றேன் எனக்கு புரியலையே அப்படின்னா, மனநம்னா என்ன? மனநம் அப்படிங்கிறது தெரிந்து கொண்ட விஷயத்தை சந்தேகமற நாம புரிந்து கொள்வதற்கு மனநம்னு பேர், சரியா? ஆனா ஒரு நல்ல சத்குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர் சிரவணத்திலேயே மனத்தையும் சேர்த்து முடிச்சிருவாரு. சந்தேகம் எள்ளளவும் வராத அளவிற்கு சிஷ்யனாகவே அவர் மாதிரி அவராகவே 1000 கேள்விகளை கேட்டு இவனுக்கு எல்லா சந்தேகங்களையும் எழுப்பி அத்தனையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் வல்லமை ஒரு குருவுக்கு உண்டு என்றார். அந்த ஞானதேவரின் இந்த கிரந்தத்திற்கு இருக்காரா? நான் எழுதிய இந்த கிரந்தத்திற்கு இருக்காரா? அந்த அளவிற்கு மனன நிதித்தியாசனங்களையே வெல்லும் அளவிற்கு சிரவணத்திலேயே உனக்கு மோட்சம் கொடுக்கும் அளவிற்கு இந்த கிரந்தத்தை படைத்திருக்கின்றேன்னு சொல்லியிருக்காருன்னா அது உண்மைதானே? ஓகே, இந்த கிரந்தம் ஸ்வர்க ஸ்வானந்தானுபவத்தின் உத்தமாம்சத்தை எந்த மந்தாதிகாரி ஆனாலும் அவனுக்கு கொடுத்து விடுவதாக இருந்து கொண்டு காதை கொண்டு சுவானந்தத்தின் அனுபவம்னா சுய சித்தமாக சுயம் பிரகாசமாக சச்சிதானந்தமாக நடிக்கிறேன் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அதான் இங்க சொல்லியிருக்காரு. சுவானந்தனவா சுவானுபவமாகவே இருக்கும் அந்த ஆனந்தம், சுயமாகவே இருக்கிறது. ஏன்னா நீயே தான் ஆனந்தம், அது மந்தாதிகாரிக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை இருப்பதாக இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காரு. மந்தாதிகாரி ஆனாலும் அவனுக்கு கொடுத்து விடுவதாக இருந்து கொண்டு காதை கொண்டே சகல இயந்திரியங்களையும் போஷித்து வைக்கிறது. ஆக்சுவலா 5 புலனுக்கு 5 டிஃப்ரெண்ட் டேஸ்டா நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஆனா காதுக்குள்ள போகும்போதே இந்த கண்ணு ரசிக்குதான் எதை? இந்த கிரந்தத்தை. மூக்கு சுவாசிக்குதான் எதை? இந்த கிரந்தத்தை. நாக்கு சுவைக்குதான் எதை? இந்த கிரந்தத்தை. இந்த உடல் தோல் ஸ்பரிசிக்குதான் இந்த கிரந்தத்தை. காதால் அனுபவிக்க விட வேண்டிய இந்த விஷயத்தை 5 புலன்களும் சேர்ந்து அனுபவிக்கும்படியாக நான் படைத்திருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். சந்திரனுடைய சுகத்தை அனுபவிக்க சகோரம் ஒன்றே வல்லமை படைத்ததாக இருந்தாலும் சந்திரிகையின் சுகத்தை யாரும் அனுபவிக்கலாம் அல்லவா? அப்படியே அத்தியாத்ம சாஸ்திரங்களின் சுகத்தை அனுபவிக்க அந்தர்முக திருஷ்டி படைத்தவர்களே வல்லவர்கள் ஆயினும் அந்த கிரந்தத்தின் சத்தங்களின் சாதுரியத்தால் அனைவரும் ஆத்மானுபவம் பெற்று சுகப்பட்டு போவார்கள்.
ஆக்சுவலி இந்த சகோர பட்சி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. இட் ஹேஸ் காட் ஒரு குவாலிட்டி இருக்கு. என்னன்னா சந்திரனுடைய ஒளியை கொண்டே வாழும் அற்புதமான ஒரு குவாலிட்டி அந்த பட்சிக்கு இருக்கு, இந்த பறவைக்கு இருக்கு. சகோர பட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவைக்கு இருக்கா. அந்த பறவைக்கு அது போகுது, அதுக்கு மட்டுமா போகுது, ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தானே வந்து சேருது. அந்த அளவுக்கு நுணுக்கமா அதை கிரகித்து அனுபவிக்கக்கூடிய அந்த சகோர பட்சி மட்டும்தான் அந்த சந்திரன் அனுபவிக்குதா? இல்ல, எல்லாரும் அனுபவிக்கிறோம்ல. அந்த மாதிரி அந்த அறிவு சாதுரியம் படைத்து நுணுக்கமா அந்த விஷயத்த விசாரம் பண்ணி அனலைஸ் பண்ணி இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரந்த சுகம் கொடுக்கணும் இல்லைங்க. எப்படி சாமானியனுக்கும் சந்திரன் ஒளியை கொடுத்து அதில் சுகத்தை அப்படி செய்து வைக்கின்றதோ அப்படி இந்த கிரந்தம் சாமானியனுக்கும் கூட ஒரு அனுபவத்தை செய்து கொடுக்க வல்லதாக இருக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். சப்தங்களின் சாதுரியத்தால் அனைவரும் ஆத்மானுபவம் பெற்று சுகப்பட போவார்கள். இப்படி அல்லவா ஸ்ரீ நிவர்த்திநாதனுடைய பெருமை இருக்கின்றது. இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சுப்பீங்க, இன்னும் தன்னைத்தானே பிதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அழகா என்ன சொல்லி முடிக்கிறாருன்றதுதான் உங்களுக்கே புரியும். இப்படி அல்லவா ஸ்ரீ நிவர்த்திநாதனுடைய பெருமை இருக்கின்றது. என்னுள் இருக்கும் அந்த பிரம்ம குரு என்னை இப்படி எழுத வைத்திருக்கின்றார் என்றால் இங்கே எழுதியது நான் அல்ல, அந்த நிவர்த்திநாதன் தான் எழுதியிருக்கின்றான், அந்த பிரம்மமே தான் இந்த கிரந்தத்தை எழுதியிருக்கின்றது, அதற்கு இந்த சாமர்த்தியம் இல்லாமல் போய்விடுமா என்று அழகாக சொல்லி முடிக்கின்றார். உண்மையை பேச போனால் இது ஒரு கிரந்தம் அல்ல, அவருடைய கிருபையின் வைபவமே இப்படி ஒரு எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அந்த கிரந்தத்தின் மகிமையை சொல்லும் போது அப்படியே குருவின் மகிமையையும் சொல்லி முடிக்கின்றார். சரியா? அடுத்து ஞானதேவருடைய குரு பரம்பரையை பத்தி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம்.